வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. எமது சேனலை தினமும் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் காலை வணக்கம். 30 மே 2026 தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். இன்றைய செய்தியினுடைய முக்கிய தலைப்பு என்னன்னா, உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது ஒரு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த தீர்ப்பானது 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இது சம்பந்தமாக ஒரு கேஸ் என்னன்னாக்கா, ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தங்கள் மேல்முறையீட்டு மனு ஒத்தி வைக்கப்பட்டு 2 முதல் 3 ஆண்டுகளாகி விட்டதாகவும் அந்த மனு மீதான இதுவரை தீர்ப்பளிக்கப்படவில்லை என்றும் குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற 4 பேர் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்தனர். இந்த ரிட் மனு தாக்கல் மூலமா என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, அந்த குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்கன்றதுக்காக இந்த ரிட் மனு தாக்கல் புரிந்து வெளியே போயிடுவாங்க. அதனால தீர்ப்பு சீக்கிரமா வழங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. முதல்ல அந்த ரிட் மனுனா என்ன அப்படின்றத பார்ப்போம். ரிட் மனு அப்படின்றது இங்கிலீஷில் ரிட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடிமகனின் அடிப்படை அல்லது சட்ட உரிமைகள் அரசாங்கம் அல்லது அரசு அதிகாரிகளால் மீறப்படும் பொழுது அதற்கு தீர்வு காண உயர்நீதிமன்றத்தாலோ, இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அல்லது உச்ச நீதிமன்றத்தாலோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யப்படும் சட்டப்பூர்வமான மனுவே ரிட் மனு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்ம இந்திய அரசியலமைப்புல சட்டப்பிரிவு 32 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, சட்டப்பிரிவு 32 பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்த நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். அதாவது ஒரு கட்டளை மூலியமாவோ ஆணை மூலியமாகவோ வழங்கக்கூடிய ஆணை தான் நீதி பேராணை. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். அதாவது சில சட்டங்கள் நிறைய தண்டனை சட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தண்டனை சட்டங்கள் பார்த்தீங்கன்னா சில கீழ் நீதிமன்றங்கள் தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறி பார்த்தீங்கன்னாக்கா அதை ஆணை பிறப்பிக்கும் பொழுது அதையே இது தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வகுத்துள்ளது. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ இதுல உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ரெண்டுமே இந்த நீதி பேராணை வெளியிட முழு அதிகாரம் பெற்றுள்ளது என்பது தெளிவாக நமக்கு புரிகிறது. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால், அப்போ இந்த சட்டத்தையே நிறுத்தி ஒரு குடிமகனுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணுது அப்படின்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை அதாவது இந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த சட்டப்பிரிவு 32 அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்றத சொல்லுது. அதே மாதிரி டாக்டர் BR அம்பேத்கரும் இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த 5 நீதி பேராணை, அதாவது ரிட் பெட்டிஷன் சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். 1 ஆட்கொணர்வு நீதி பேராண்மை அபிஸ் கார்பஸ், 2 கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை மாண்டமஸ், 3 தடையுறுத்தும் நீதி பேராணை புரோபிஷன், 4 ஆவண கேட்பு பேராணை செரிட்டரியரி, அடுத்தது 5 தகுதி முறை வினவும் நீதி பேராணை கியூ வாரண்டோ அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த ஆட்கொணர்வு நீதி பேராண்மை என்னன்னு பார்ப்போம். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. அப்போ ஒரு சட்டத்துக்கு புறம்பா கரெக்டா அந்த சட்டத்துக்கு புறம்பா பார்த்தீங்கன்னா, அந்த சட்ட பிரகாரம் கைது பண்ணாம சட்டத்திற்கு புறம்பா ஒரு அரசு அதிகாரியோ அதை செயல்படுத்துவதிலிருந்து இதை பாதுகாக்கிறது அப்படின்றது ஆட்கொணர்வு நீதி பேராணை. அதே மாதிரி கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, இப்போ மனுதாரர் இருக்கிறாருன்னா அவர் பார்த்தீங்கன்னா சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுதாரர் ஒரு சட்ட உதவினா ஒரு வக்கீல் மூலியமாவோ இல்லை கோர்ட் மூலியமாவோ அவருக்கு ஏற்பட்ட அந்த துயரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த பணியினை வந்து சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள ஒரு ஆணை பிறப்பிக்கக்கூடிய தன்மையை வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை நாடி அந்த ஆணையை வந்து பிறப்பிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தடையுறுத்தும் நீதி பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. கீழ் நீதிமன்றம்னா என்னது? உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் தவிர்த்து இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் கிளை நீதிமன்றங்களை தான் இங்க குறிப்பிடுது. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா, சட்ட எல்லையை தாண்டி, அதாவது வந்து சட்டத்துக்கு நேராக வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கலாம். சட்டத்தை மீறி பிற தண்டனைகளை வந்து கொடுத்தாங்கனாக்கா அது வந்து என்னது, அந்த மாதிரி தண்டனையை வந்து இது செல்லாது. அதுதான் வந்து இந்த தடையுறுத்தும் நீதி பேராண்மை வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வழங்கலாம். அதே மாதிரி ஆவண கேட்பு பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். அதான் வந்து ஒரு ஆவணங்களை என்னன்னாக்கா, இப்போ ஆல்ரெடி வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்க கீழ் நீதிமன்றங்கள் ஒரு கேஸ் விஷயமா. அந்த விசாரணை பண்ண ஆவணங்கள் வந்து நியாயமான பரிசீலனைக்கு, அதை வந்து இதை நியாயமா விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஒரு ஆணையை பிறப்பிச்சிருப்பாங்க. அது விசாரணை பண்ணி அந்த உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்லைன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கோ அனுப்புறதுக்கு கீழ் நீதிமன்றங்களுக்கு ஒரு ஆணையை வந்து பிறப்பிப்பாங்க. இதுதான் வந்து ஆவண கேட்பு பேராணை. அதே மாதிரி தகுதி முறை வினவும் பேராண்மை அப்படின்றது என்னன்னாக்கா, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக என்ன பண்ண முடியாது, ஒரு அரசு அலுவலகத்தை கைப்பற்ற முடியாது என்பது என்ற ஆணையை வந்து இது பிறப்பிக்குது. அது மட்டும் இல்லாது ஒரு விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான தீர்ப்பு வழங்கிட்டாங்கனாக்கா 24 மணி நேரத்துக்குள்ள ஆன்லைன்ல பதிவு செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, தமிழகத்தின் புதிய டிஜிபி ஆகிறார் மகேஷ் குமார் அகர்வால். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி மற்றும் மாநில காவல் படை தலைவர் HOPF பதவிக்கு மூத்த IPS உயர் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வாலை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அடுத்தது வரும் ஜூன் 4 முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதையொட்டி மாணவ மாணவிகள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணம் மேற்கொள்ளலாம் என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து விஜய் தமிழன் பார்த்திபன் வந்து தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் என்னன்னா, எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா எல்லாருமே அப்படின்னா யூனிஃபார்ம் பள்ளி சீருடையை அணிந்து தான் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணினாக்கா, நீங்க எங்க வீடு இருக்கோ அந்த வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் எங்க இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து கலர் ட்ரெஸ்ல வந்து அன்யூனிஃபார்ம், அதாவது கலர் ட்ரெஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த பேருந்தை வந்து இலவசமா பயன்படுத்த முடியாதுன்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வந்து பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பள்ளி சீருடையுடன் தங்கள் இருப்பிடத்திலிருந்து பயிலும் பள்ளி வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதிதாக ஒரு துறை உருவாக்கப்பட்டதுல நான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் வந்து குமார் வந்து இந்த கூட்டத்துக்கு பொறுப்பேற்று பரிந்துரை செய்தார். இதன் மூலமாக நிறைய தகவல்கள் பரிமாற்றப்பட்டது. அடுத்தது வந்து இது ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். தமிழ்நாட்டில் நம்ம ஜிஆர்டி ஜுவல்லரி அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, அந்த ஏழை மாணவர்களுக்கு, அதாவது வந்து ஒரு தாய் ஒரு தந்தை இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது ஒரு பெற்றோர் சொல்லலாம், ஒற்றை பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சென்னையில் வந்து படிக்கிறாங்க இல்லையா உயர்கல்வி, UG PG MBBS BDS இது மாதிரி எந்த உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் கல்வி உதவித்தொகையும் 3மே வழங்குறாங்க. அப்போ தங்குமிடமும் வழங்குறாங்க, உணவும் வழங்குறாங்க, கல்வி உதவித்தொகையும் வழங்குறாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்குறாங்க. கல்வி மற்றும் சமூக நலனில் அக்கறை கொண்ட ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதாவது வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னாக்கா,
தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களை வந்து இதை அமைச்சிருக்கிறாங்கன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. சென்னையில் உயர்கல்வி கற்க வரும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவி செய்து வருகிறது. மேலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு இலவச தங்குமிடம், உணவு, கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறது. இது மூலியம் என்னன்னாக்கா இந்த நிகழாண்டு 2026 முதல் 2027 ஆண்டுக்கான +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், அதாவது போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 26 வரைக்கும் பயின்ற மாணவர்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா www.grtendowment.com என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு 2 நம்பர்களையும் கொடுத்துருக்காங்க. 7305953749 இது ஒரு நம்பரும், இன்னொரு நம்பர் வந்து 9150110384 ஆகிய வந்து கைபேசி எண்களில் காலை 10 மணிலிருந்து மாலை 3 மணி வரை வந்து தொடர்பு கொள்ளலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சேவையை பாராட்டி நாம் அனைவரும் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று மேகதாட்டு அணையில் வந்து மேகதாட்டு நதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அணை கட்ட முதல்வர் வந்து அனுமதிக்க மாட்டார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரான CTR நிர்மல்குமார் வந்து தெரிவித்துள்ளார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 பொருளாளர் மற்றும் 45 அரசு உதவி வழக்கறிஞர் பதவிகளுக்கான நியமன ஆணை வந்து வழங்கியுள்ளார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. வேற என்ன முக்கியமான விஷயம்? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நேரடி கண்காணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செயல்படணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீட் வினாத்தாள் கசிவு ஆஃப்லைனில் OMR மெத்தடில் வந்து நடத்தின்னு இருந்தாங்க இத்தனை வருஷமா. இதில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், இது இனிமே வந்து இந்த மாதிரி தவறெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து இது வந்து பிரதமருடைய கட்டுப்பாட்டில் டைரக்டாக இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலிமா வந்து ஒரு முக்கிய மத்திய அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா துஷார் மேத்தா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய மகள் வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புடைய மகள் வந்து இந்தியா வந்து வருகிறார். டிஃபானி ட்ரம்ப் அவர் வந்து மேற்கொண்டுள்ள இடங்களில் நமக்கு டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஒரு சுற்றுலா நகரமாக ஜெய்சல்மார் கோட்டை திகழுது. அப்போ ஜெய்சல்மார் கோட்டை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா நகரம் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உலகிலேயே அதாவது வந்து தரைமட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் தான் தரைமட்டம். அந்த தரைமட்டத்திலேருந்து உயரமான பகுதி 3000 அடி உயரத்தில் வாழக்கூடிய யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வட கிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 3000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் யானைகள் வாழ்வது பதிவாகியுள்ளது. இதுதான் உலகிலேயே யானைகள் வசிக்கும் மிக உயரமான இடம் இதுதான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜென்ரலான ஜிகே கொஸ்டின், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநா கருப்பு பட்டியலில் முதல் முறையாக இஸ்ரேல் ரஷ்ய படைகள் வந்து இணைத்துள்ளார்கள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. என்னன்னாக்கா இந்த போர்க்காலம் நடந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துன்னு இருக்குது அப்படின்றத வந்து ஐநா தரப்பு வந்து பதிவு செய்துள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை சென்சஸ் எடுத்து போர்க்காலத்தில் வந்து எவ்வளோ கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்றன அப்படின்றத வந்து இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்குறாங்க. என்னன்னாக்கா உலகெங்கிலும் நடைபெறும் ஆயுத மோதல்களில் அரங்கேறும் பாலியல் வன்முறைகள் குறித்து ஐநா கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேல் வெளியிட்டு வரும் கருப்பு பட்டியலில் இஸ்ரேல் ரஷ்ய படைகள், அதாவது இஸ்ரேலுடைய படைகளும்
ரஷ்ய படைகளும் முதல் முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, உலக அளவில் போர் பகுதிகளில் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டதாக 12 நாடுகளை சேர்ந்த அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் உள்ளிட்ட மொத்தம் 77 தரப்பினர் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசோ இல்லை அரசு சாராத ஒரு நிறுவனங்களோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டியலை வந்து இணைச்சிருக்காங்க. மொத்தம் 77 இணைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட அமாஸ் அமைப்பு, ஸோ அமாஸ் அமைப்பும் இதில் வந்து ஒரு பாட்டுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ன்றது நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, பாகிஸ்தானில் ஐஎஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பும் ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இஸ்ரேலை சேர்த்ததன் மூலம் ஐநா தனது நீண்டகால பகையை வெளிப்படுத்தியுள்ளது என்று இஸ்ரேலும் இக்குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்ற பொய்கள், ரஷ்யாவை உலக அரங்கில் வில்லனாக காட்ட ஐநா முயற்சிக்கிறது என்று ரஷ்யாவும் விமர்சித்துள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனீவா நாட்டில் லெபனானில் போர் நிறுத்தம் வந்து அமலில் உள்ள நிலையிலும் இஸ்ரேல் நடத்தி வரும் தீவிர தாக்குதலால் கடந்த ஒரு வாரத்தில் மற்றும் நாளொன்றுக்கு சராசரியாக 11 குழந்தைகள் உயிரிழந்தனர் அல்லது காயமடைந்தாக ஐநாவின் யுனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. இது பாலியல் குற்றத்துக்கும் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய வேளாண் மாநாட்டில் இந்தியாவின் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுடன் தமிழக வேளாண் துறை அமைச்சர் ஆர் வினோத் சந்தித்து உரங்களின் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார். இன்றைய செய்திகள் முடிவடைந்து விட்டது. சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இச்செய்தியினை ஷேர் செய்யவும், மேலும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். மற்றும் இன்றைய கேள்வி என்னவென்றால், நேற்றைய தினமணி செய்தித்தாளில் இருந்து உலக பட்டினி தினம் எந்த வருடம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது என்பதற்கான விடையை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும். நன்றி.